நம்ம குஜராத்லேயும் அதே உடைய நாகரி அது முக்கோண சைஸில் குஜராத் வரைக்கும் இருக்குது அதோடைய எட்ஜஸ். டவுனில் அகமதாபாத் சொல்கிறோம்ல, அகமதாபாத் குஜராத் இருக்குல்ல, அதோடைய தென்பகுதி வரைக்கும் இருக்குது. இங்கே ஆரம்பித்து எங்கள் பாகிஸ்தானுடைய மேற்கு பகுதியில் ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இருக்குது. இதுதான் சிந்திச்சமொழி நாகரிகம் இருந்த இடம். இதை எப்படி நீங்கள் சிந்திச்சமொழி நாகரிகம்னா இங்கே கிடைச்ச சேம் பொருள் இங்கேயும் கிடைச்சிது. இந்த எல்லா நாகரிகங்களையும் ஒன்று போல் கிடைச்சிது. அந்த சீல்ஸ் அவங்க பயன்படுத்தின சீல்ஸு அதில் வந்து எழுத்து முறைகள், அந்த எழுத்து முறைகளை நான் வரலாற்று ஆசிரியர்கள் வந்து எப்போவுமே இந்த புவியியலுக்கும் இலக்கிய சான்றுகளையும் புவியியல் சான்றுகளில் இலக்கிய சான்றுகள்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம தொல்காப்பியம் இருக்குல்ல, அவங்க வீடியோ எடுத்துருக்காங்க. தொல்காப்பியம் நம்மளுடைய முதன்மையான நூல் இருக்குல்ல, பழைய அந்த நூல் நமக்கு கிடைக்கல. இது வந்து வரலாறை ரெண்டாக பிரிக்கிறாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்று காலம். வரலாற்று காலம் அப்படிங்கிறது வந்து மனிதனுடைய வரலாறை எழுத்து முறையில் எழுத ஆரம்பித்த பிறகு வந்து அதுக்கு முன்னால் உள்ளதுதான் வரலாற்றுக்கு முந்தைய காலம். அது தெரியாது. அதான் அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை ஆய்வுகள் எதன் மூலியமாக சமர்ப்பிக்கப்படுதுன்னா இந்த இலக்கியங்கள் இப்போ ஒரே நாளில் தோன்றிய ஒரு எழுத்து நீ இப்படி ஆனான்னு எழுதுங்க, அந்த பிள்ளை படித்து அந்த இதை பாடத்தை படிக்கிறதுக்கு வாயை விட்டு படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அது மாதிரி தான் ஒரு மொழி வளர்ச்சி அடைஞ்ச காலமும். இப்போ நீ எழுத ஆண் போட்டு காமிக்காங்க, அதுக்கடுத்து அம்மான்னு போட்டு காமிக்காங்க, ஆறுன்னு போட்டு காமிக்காங்க. இதுக்கடுத்து தான் நீ புக் எடுத்து படிக்க, இலக்கணங்களை படிச்சுக்கிட்ட ஒரு அறிவாளி ஆகி பெரிய ஒரு மேதாவி ஆகிற மாதிரி அந்த கல்வியை நம்ம எவ்வளோ காலம் கற்றுக்கொள்கிறோமோ அதே மாதிரி ஒரு எழுத்து உருவாகி அது வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னால் வந்து வாய் வழியாக சில விஷயங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கும். செவி வழின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செவி வழியாக கற்பிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து பல கதைகளையும் சொல்லியிருக்கும். புரியுதா? வாழையடி வாழையா இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வாய்மொழியாக அது இன்னொருத்த மூலியமாக நமக்கு வந்து உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். அப்போ எங்கேருந்து மக்கள் வந்தாங்க, எங்கேருந்து போனாங்களுக்கு ஒரு சான்றுகள் அதில் வந்து இந்த இலக்கியங்கள்லேயே வட என்ன இல்லையானே தொல்பொருளா பயன்படுத்தி போட்டு போன மிச்ச பொருட்கள், ஒரு அழிவுக்கு உண்டான நகரங்கள், இதுகளை ஆய்வு கொள்ளப்பட்டது. அந்த கார்பன் கண்டென்ட்டை வச்சு அந்த பொருளுடைய வயதை கண்டுபிடிக்க முடியும். அதான் கார்பன் தொல்லியல் துறை. ஆமாம், இல்லை அவங்க தொல்லியல் துறையில் அவங்க பண்ணுவாங்க டேட்டிங், கார்பன் டேட்டிங்குமாங்க. அதை கார்பனை வச்சு அதோட இப்போ இது எவ்வளோ நாளைக்கு முன்னால் அது அழிஞ்சிருக்குன்னா அது சிதைவாகிட்டே இருக்கும். ஒரு பொருள் புதுசாக இருக்கும்போது கார்பனுடைய அளவும் அது ரொம்ப நாளைக்கு முன்னால் பயன்படுத்த இப்போ இந்த இது சொல்லுவாங்கள்ல, ஃபியூசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், FOSSIL, புதை பொருட்கள். அந்த பொருளை வந்து நம்ம அதனோட கார்பன் கண்டென்ட்டை சோதிக்கும் போது அதனுடைய வயது வந்து நமக்கு தீர்மானிக்கப்படும். இப்படி தீர்மானிக்கப்பட்டது தான் சிந்திச்சமொழி